அனைவருக்கும் வணக்கம். பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, பயோடைவர்சிட்டி சம்மந்தமாக உங்களுடைய நீட் நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்பிற்கும் தனித்தனியாக நிறைய காணொலிகள் நாம் பார்த்துட்டுருக்கிறோம். அந்த வரிசையில் லிவிங்னா என்ன அப்படிங்கிறது சம்மந்தமாக பார்ட் 7 வரைக்கும் நாம் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்குறோம். அந்த காணொலிகள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துட்டு இங்கே நீங்கள் வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதே போல் இந்த லெசனுடைய பிடிஎஃப் உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அதை முதல்ல டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கிளாஸை நீங்கள் கவனிங்க. பார்ட் 8, அதாவது உயிரி உலகத்தின் பல்வகைத்தன்மை. முதல்ல பல்வகைத்தன்மைன்னா என்னது? நம்மளை சுற்றி நிறைய உயிரினங்கள், தாவரங்கள், இன்னும் நிறைய பூச்சிகள், அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அத்தனை உயிரினங்களும் பார்த்திங்கன்னா வெவ்வேறு வகையை சார்ந்தது பாருங்கள். அப்போது நம்மளை சுற்றி வெவ்வேறு வகையான ஆர்கானிசம்ஸ் இருக்குது இல்லையா, வெவ்வேறு வகையான உயிரினங்கள் இருக்குது இல்லையா, அதுதான் பயோடைவர்சிட்டி, உயிரி பல்வகைத்தன்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு வயக்காடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வயலில் பார்த்திங்கன்னா பயோடைவர்சிட்டி எப்படி இருக்கும்? நிறையா இருக்குமா, கம்மியாக இருக்குமா அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு நெல் வயல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த நெல் வயலில் ஒரே விதமான ஸ்பீஷீஸ் தான் இருக்கும். அது போக இன்னும் நீங்கள் முயற்சி செய்து அதில் கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா வேறு என்னென்ன சிற்றினங்கள்லாம் இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள். தவளை இருக்கலாம், பாம்பு இருக்கலாம், சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கலாம், எறும்புகள் இருக்கலாம், வெட்டுக்கிளிகள் இருக்கலாம், இந்த மாதிரி எலிகள் இருக்கலாம். இந்த மாதிரியான சின்ன லிஸ்ட் அவுட் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஒரு 10 அல்லது 15 ஸ்பீஷீஸ் தான் மாட்டும் பாருங்கள் அந்த வயல்வெளியில். இப்போது இந்த வயல்வெளியில் பல்வகைத்தன்மை குறைவாக காணப்படுகிறது. அதே மாதிரி பல்வகைத்தன்மைனா காடுகள், அதுக்கப்புறம் நீங்கள் ரோட்டில் போகும்போது சைடில் இருக்கக்கூடிய அந்த மர வகைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதில் அதிகமான அளவு பல்வகைத்தன்மை காணப்படும். அதே மாதிரி நீங்கள் இந்த ஊட்டி, கொடைக்கானல் அப்படிங்கிற மாதிரியான காட்டு பகுதிகள், அது போக குற்றாலம், தென்காசி, இந்த மாதிரியான மலைப்பகுதிகள், தேனி, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மருதமலை, அது இதுன்னு நிறைய போனீங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல காடுகள் அதிகமாக இருக்குது. அப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த பல்வகைத்தன்மை பார்த்திங்கன்னா அதிகமான அளவு காணப்படுகிறது. அப்போ உயிரி பல்வகைத்தன்மைனா என்னது? வெவ்வேறு வகையான சிற்றினங்கள் மொத்தமாக ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படுதல் அப்படிங்கிறது தான் பல்வகைத்தன்மை. இந்த பல்வகைத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பயன்பாடுகளை கொண்டுள்ளது. நீங்கள் உயிரியல் எடுத்தீங்க அப்படின்னாக்கா அதில் பல்வகைத்தன்மை பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விடயங்களை செய்து கொண்டு இருக்கிறது. மெயினாக பார்த்திங்கன்னா சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு, இந்த ஃபுட் செயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, உணவு சங்கிலி. அந்த உணவு சங்கிலி இந்த பல்வகைத்தன்மை இருக்கிறதுனால மட்டும்தான் நடக்கும். ஏதாவது ஒரு ஸ்பீஷீஸை நீங்கள் காலி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபுட் செயின், உணவு சங்கிலியானது உடைக்கப்பட்டு முழுவதுமாக அந்த சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நீங்கள் நிறைய லெசனில் இதுக்கு முன்னாடி சின்ன கிளாஸ்லலாம் படிச்சிருந்துருப்பீங்க. அப்போது இந்த இடத்துல உயிரி பல்வகைத்தன்மை பற்றி எதற்காகங்க நாம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு விடை உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த உயிரி பல்வகைத்தன்மை அப்படிங்கிறது ஹியூமன் பீயிங்ஸ் இப்போ டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இல்லையா. நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா ஏரிகள் ஆக்கிரமிப்பு, காடுகள் ஆக்கிரமிப்பு, அதுக்கப்புறம் குளங்கள் ஆக்கிரமிப்பு, இப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்க நீங்கள் குளத்தை மட்டும் ஆக்கிரமிக்கலை. அந்த குளம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான உயிரினங்கள், லட்சக்கணக்கான சிற்றினங்களினுடைய வீடு. அந்த வீடுகளை பூரா இடிச்சிட்டு நம்ம போய் உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு சிங்கிள் ஸ்பீஷீஸாக மாறிடுது அந்த இடம். புரியுதா? இப்போ நம்ம போனோம் அப்படின்னாக்கா நம்ம நம்மளை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ்லாம் மேக்ஸிமம் கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 100 ஸ்பீஷீஸ் தான் இருக்கும். ஆனால் ஏற்கனவே அந்த குளமோ அல்லது ஏரியோ பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான உயிரினங்களை, லட்சக்கணக்கான சிற்றினங்களை அந்த இடத்துல கொண்டு காணப்பட்டிருந்திருக்கும். அதை போய் அழிச்சிட்டு இன்கேஸ் ஒரே ஒரு மரத்தை, பெரிய மரம் இருக்குங்க, அந்த ஒரு மரத்தை நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னா 2000 வகையான சிற்றினங்களினுடைய வீட்டை நீங்கள் காலி பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்போ ஒரு மரத்துலேயே பார்த்திங்கன்னா அவ்வளோ பல்வகைத்தன்மை, அவ்வளோ பயோடைவர்சிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாம் ஒரு குளமோ அல்லது ஒரு ஏரியவோ நாம் ஆக்கிரமிப்பு செய்தோம் அப்படின்னா லட்சக்கணக்கான உயிரினங்களுக்கான வீடுகளை, அதனுடைய வாழிடங்களை நாம் பாதித்து கொண்டிருக்கிறோம்ன்றது தான் பொருளாகுது. அப்போது உயிரி பல்வகைத்தன்மையை ஏன் நாம் படிக்கணும் அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே விதமான ஸ்பீஷீஸ், இப்போ அக்ரிகல்ச்சரல் லேண்டு அதுவும் நாம் உருவாக்குனது தான், அதுலேயும் ஒரே விதமான ஸ்பீஷீஸை தான் நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒரு காடுகளை ஆக்கிரமித்து நாம் உள்ளே போய் உட்கார்ந்தோம் அப்படின்னாக்க அந்த இடத்துலையும் ஹியூமன் பீயிங்ஸ், ஹோமோசேப்பியன்ஸ் அப்படிங்கிற ஒரே ஸ்பீஷீஸ் மட்டும்தான் அந்த இடத்துல சர்வைவ் ஆகும். அதை டிபெண்ட் பண்ணி ஒரு 50-100 ஸ்பீஷீஸ் இருக்கும், அதை நான் இல்லைங்கலை. ஆனால் லட்சக்கணக்கான ஸ்பீஷீஸை ஒழிச்சிக்கிட்டு லட்சக்கணக்கான சிற்றினங்களை பாதிக்க வைத்துவிட்டு அதை அழித்து விட்டு நாம் போய் உட்கார்றது சரி கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக தான் பயோடைவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு தலைப்பை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க.
பொதுவாக ஒரு தலைப்பு இருக்குது அப்படின்னா அந்த தலைப்பினுடைய ஏன் கொடுத்துருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியணும்ல, அதை தான் இப்போ நம்ம பேசணும். தாவரங்கள், பூச்சிகள், பறவைகள், விலங்குகள் மற்றும் பல்வேறு நுண்ணுயிரிகள் ஆகியவை நிறைந்த உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு உயிரினமும் ஒரு குறிப்பிட்ட சிற்றினமாக அது உள்ளது, நாம் வகைப்படுத்தியுள்ளோம். இந்த இடத்துல வகைப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயம் அடுத்த ஸ்டெப்பு. முதல்ல உயிரி பல்வகைத்தன்மை என்று சொல்லக்கூடிய பயோடைவர்சிட்டியை பற்றி நீங்கள் ஒரு மைண்டில் ஒரு அறிவு வேணும், ரைட்டா? அதுக்கப்புறம் சரி, அது என்ன அதை பாதுகாக்கிறதுக்கு நாம் என்ன சர்ச் செய்யணும் அப்படின்னா, முதல்ல அதை வகைப்படுத்தணும்னா என்னது? கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்யணும். கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் பின்னாடி நம்ம பேசலாம். இப்போதைக்கு வகைப்படுத்த வேண்டும், அதாவது ஒரு கிளாசிஃபிகேஷன் செய்ய வேண்டும், கிளாசிஃபை செய்ய வேண்டும் என்பதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உலகில் உள்ள சிற்றினங்களில் தோராயமாக 1.7 முதல் 1.8 மில்லியன் வரை, 1.7 முதல் 1.8 மில்லியன் வரை இருக்கின்றது. உலகத்தில் இருக்கக்கூடிய சிற்றினங்கள் மொத்தத்தையும் கவுண்ட் பண்ணால் தோராயமாக தான், எல்லாத்தையும் போய் இன்னும் கவுண்ட் பண்ணலை எத்தனை சிற்றினம் இருக்குன்ட்டுலாம். அதில் சில சிற்றினத்தை மட்டும்தான் நாம் வகைப்படுத்தி வச்சுருக்கோம், கிளாசிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு உண்டான பண்புகள்லாம் இருக்குல்ல, அந்த பண்புகள்லாம் நமக்கு தெளிவாக தெரியும். ஒரு உயிரினத்தை கொண்டு வந்து காமிச்சோன்னா என்ன உயிரினம்னு நம்மளால் தெளிவாக சொல்ல முடியும். அதுவும் கொஞ்சம் தான். இன்னும் அந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணப்படாத உயிரினங்கள் ஏகப்பட்டது இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இவ்வாறாக உலகம் முழுவதுமாகவோ அல்லது ஒரு சிறிய நிலப்பரப்பிலோ இருக்கும் சிற்றினங்களின் எண்ணிக்கையே உயிரி பன்மம். ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் அது எப்படி இருக்குது? இன்கேஸ் இஃப் இட் இஸ் மோர், the biodiversity will be more. You have to say that biodiversity will be more. இந்த இடத்துல சிற்றினங்களினுடைய எண்ணிக்கை தான் பயோடைவர்சிட்டி. இதை நல்லா புரிஞ்சுக்கணும், ரைட்டா? ஸ்பீஷீஸினுடைய எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் இஸ் டைவர்சிட்டி இன் அ பர்டிகுலர் ஏரியா. ஒரு ஏரியாவை கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் எவ்வளவு இருக்குதோ அதுதான் பயோடைவர்சிட்டி. அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சிற்றினங்களினுடைய எண்ணிக்கை தான் உயிரி பல்வகைத்தன்மை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இத்தனை மில்லியன் வகை தாவரங்கள் மற்றும் விலங்குகள் உலகம் முழுவதும் நிறைந்திருக்கின்றன. இவைகளுக்கு அந்தந்த இடங்களுக்கென தனியாக பெயர்கள் வைக்கப்பட்டுள்ளன. சரி, வகைப்படுத்தணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்ல, கிளாஸிஃபை பண்ணணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்ல. கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு முதல்ல என்ன செய்யணும்? அந்த சிற்றினத்திற்கு பேர் வைக்கணும். பேர் வச்சா தான் கிளாஸிஃபிகேஷனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு வந்து பேர் வச்சுருக்காங்கல்ல, எல்லாருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். அந்த பேர் ஏன் வச்சாங்க? உங்களை சொல்லி கூப்பிடுறதுக்கு. மெயினாக ஐடென்டிஃபிகேஷன், இனங்கண்டறிதல். உங்கள் கிளாஸில் கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 25 பேர் இருப்பீங்க. அந்த 25 பேர்லையும் உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்டா வருவாங்க. உங்கள் பேரில் இன்னொரு நபர் இருந்தாங்கன்னா இனிஷியல் ஒன்று வச்சுருக்கீங்க, அந்த இனிஷியலை சொல்லி கூப்பிடுவாங்க. சரியா? அப்போ கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்? பேர் வைக்கணும். அப்போ ஒவ்வொரு சிற்றினத்திற்கும் தனித்தனியாக நம்ம பேர் வைக்க போகிறோம். அந்த பேர் வைக்கிறதுக்கு உலகம் முழுமைக்குமான ஒரே பேராக நீங்கள் வைக்கணும். இப்போ சிலவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு பேர் இருக்கும், உங்கள் வகுப்பில் வந்து வேறு ஒரு பேர் இருக்கும். இப்போ வகுப்பில் இருந்து ஒரு ஆசிரியரோ அல்லது வேறு யாரோ அந்த சைடு வராங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் வீடு இங்கே தான் இருக்குது அப்படின்னு தெரிகிற பட்சத்தில் ஸ்கூலில் இருக்கக்கூடிய உங்கள் பேரை சொன்னால் வீட்டில் தெரியாது, வீட்டில் இருக்கக்கூடிய பேரை ஸ்கூலில் சொன்னால் தெரியாது. அப்போது வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு பேர்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டுபிடிக்கிறதுல சிக்கலாக இருக்கும். சரியா? இப்போ பேர் வைக்கிறதுல அவ்வளோ பெரிய விஷயமா சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நார்மலாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உணவுப் பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உணவுப் பொருளுக்கு வந்து அரிசின்னு நம்ம பேர் வச்சுருக்கோம். அரிசிக்கு அரிசின்னு பேர் வைக்கலை அப்படின்னா அரிசியை கடையில் போய் எப்படி நீங்கள் வாங்குவீங்க? யோசிச்சு பாருங்கள். என்ன சொல்லி வாங்குவீங்க? கொஞ்சம் நிதானமாக இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு யோசிச்சு பாருங்கள். இதே மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் பேரே இல்லை அப்படின்னாக்க அதுக்கு உண்டான அதை வந்து எப்படி நீங்கள் பயன்படுத்துவீங்க? அதை எப்படி நீங்கள் பிரித்து பார்ப்பீங்க? ஏன் உங்களுக்கே பேர் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எப்படி உங்களை கூப்பிடுவாங்க? எப்படி வந்து யாருக்குமே பேர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அப்போது இந்த மாதிரியான சில விஷயங்களை நாம் கன்சிடர் பண்ணி தான் அந்த காலத்திலிருந்தே நாம் பேர் வச்சு அதை தனித்தனியாக பிரித்து வச்சு அதை தனித்தனியாக கிளாஸ்களாக, இப்போ ஸ்கூல் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த ஸ்கூலை வந்து தனித்தனியாக கிளாஸாக பிரித்து வச்சுருக்காங்க, வகுப்புகளாக பிரித்து வச்சுருக்காங்க. அதில் பிரிவுகள் இருக்குது. அதுக்கப்புறம் அதில் ஸ்கூலில் சிபிஎஸ்சி சிலபஸ்னு தனி கிளாஸிஃபிகேஷன் இருக்குது, ஸ்டேட் போர்டு சிலபஸ்னு தனி கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிரிவுகளாக பிரித்து வச்சுருக்கோம். அதே மாதிரி நம்மளுடைய பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இருக்குது அப்படின்னா ஒரு பெரிய மார்க்கெட்டுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடைகள் இருக்கிறது. அந்த கடைகள் வந்து எந்தெந்த பொருட்களை விற்க போகிறதோ அந்த பொருட்களுக்கு உண்டான பண்பினை அடிப்படையாக கொண்டு, அந்த பெயர்களை அடிப்படையாக கொண்டு நாம் பிரித்து வச்சுருக்கிறோம்.
காய்கறி கடையில் காய்கறிகள் கிடைக்கும், பலசரக்கு கடையில் அல்லது மளிகை கடையில் மளிகை பொருட்கள் வந்து கிடைக்கும், பூக்கடையில் பூ கிடைக்கும், வெத்தலைப்பாக்கு கடையில் வெத்தலைப்பாக்கு அது பூஜை பொருட்கள் ரிலேட்டடான பொருட்கள் கிடைக்கும். இதேமாதிரி டீ கடையில் டீ கிடைக்கும், வடை கடையில் வடை கிடைக்கும். இப்படின்னு சொல்லிட்டு பொருட்களை மையமாக கொண்டு நாம் அதை கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கோம். அந்த கிளாஸிஃபிகேஷனுடைய கோர் என்னது? பேர். சரியா? நேம் அப்படிங்கிறது தான் வந்து கிளாஸிஃபிகேஷனுடைய கோர். அந்த பேர் இல்லாமல் நீங்கள் வகைப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு வரவே முடியாது. கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்க்குள்ளே வரவே முடியாது. அப்போ வகைப்படுத்துதல் இல்லை அப்படின்னாக்கா நாம் அந்த பொருட்களை பயன்படுத்தவும் முடியாது. அதை வந்து தொடர்ச்சியாக மற்றவங்கள்கிட்ட அது சம்பந்தமான பொருளாதார பயன்களை நீங்கள் கடத்தவும் முடியாது. அந்த விஷயங்களை சொல்லவும் முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது அதை தான் இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். இந்த பெயர்களுக்கு முதல்ல உள்ளூர் பெயர்கள்னு சில பெயர்கள் வந்து வச்சுருப்போம் சில தாவரங்களுக்கு. அதை தான் இப்போ நம்ம சொன்னோம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. உங்களுடைய ஸ்கூலில் ஒரு பேர், வீட்டில் ஒரு பேர் இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி இப்போ நீங்கள் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரிசிக்கு வந்து அரிசின்னு பேர் வச்சுருக்குறோம். அதே அரிசியை நீங்கள் நம்ம தமிழ்நாட்டை விட்டு தாண்டி போனீங்க அப்படின்னாக்கா அதே அரிசின்னு சொன்னிங்கன்னா தெரியாது. கேரளாவுக்கு போனீங்கன்னா அவன் வேறு மாதிரி சொல்லுவான், ஆந்திராவுக்கு போனீங்கன்னா அவன் வேறு மாதிரி சொல்லுவான், ஹிந்திக்காரன்ட்ட பார்த்தீங்கன்னா அவன் வேறு மாதிரி சொல்லுவான். இதுவே அப்படியே நாட்டை விட்டு வெளியில் போயிட்டிங்கன்னா சைனாவில் வேறு மாதிரி சொல்லுவான், ரஷ்யாவில் வேறு மாதிரி சொல்லுவான், அதே மாதிரி அமெரிக்காவில் வேறு மாதிரி சொல்லுவான். இது எல்லாத்துமே வந்து பார்த்திங்கன்னா அரிசியை பற்றி படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் கொண்டவர்கள் எல்லாருமே வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய நேம் ஒரு நேமாக இருக்கணும். ரைட்டா? அதுதான் வந்து ஒரேசா சட்டைவா அப்படிங்கிற ஒரு பைனாமியல் நேம், அதாவது இரு சொல் பெயர். இந்த ஒரேசா சட்டைவா அப்படிங்கிறதெல்லாம் சயின்டிஃபிக் நேம் அல்லது பயாலஜிக்கல் நேம் அல்லது பொட்டானிக்கல் நேம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த தாவரவியல் பெயர் அல்லது உயிரியல் பெயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அறிவியல் பெயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பெயரை வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் இந்த அரிசியை பற்றி படிக்கிறவங்க தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். தெரிஞ்சால் தான் இந்த ஒரேசா சட்டைவா பற்றி ஏதாவது ஒரு ரிசர்ச் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒரேசா சட்டைவால் நான் இந்த ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியிடும் பொழுது எல்லாருக்கும் புரியும். அப்போது இந்த ஒரேசா சட்டைவா அப்படிங்கிற ஒரு காமன் நேம், இது வந்து ஒரு சயின்டிஃபிக் நேம். அரிசி அப்படிங்கிறது வந்து ஒரு காமன் நேம், அதுதான் வந்து உள்ளூர் பெயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ உள்ளூர் பெயர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு ஊர் வேறுபடும். அதுக்கு தனியாக நாம் ஒரு பெயர் வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பேராகிராஃபினுடைய மொத்த இன்ஃபரன்ஸ். இந்த பெயர்களுக்கு உள்ளூர் பெயர்கள் என அழைக்கப்படுகின்றன. இந்த உள்ளூர் பெயர்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே அல்லது எந்த மொழியில் பெயர் வைக்கப்பட்டுள்ளதோ அந்த மொழி தெரிந்தவர்களுக்கு மட்டுமே அறியும் வகையில் உள்ளது. இந்த இடர்பாட்டினை நீக்க உலகம் முழுமைக்கும் ஒரே பெயராக சிற்றின பெயர்களை தரப்படுத்த வேண்டியுள்ளது. எனவே உயிரினங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு பெயரிடல் அப்படிங்கிற ஒரு நாமன்கிளேச்சர் எனும் முறை தேவைப்படுகிறது. பெயர் வைக்கக்கூடிய மெத்தடுக்கு என்ன பேரா? பெயரிடல். இங்கிலீஷில் நேமிங் ஆஃப் ஆர்கானிசம் இஸ் கால்ட் as நாமன்கிளேச்சர். ஸோ நாமன்கிளேச்சர் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். அதை பற்றி தான் நம்ம இங்கே பேசியிருக்கோம். அதுக்கு முன்னாடி பல்வகைத்தன்மை பயோடைவர்சிட்டி சம்மந்தமாக நம்ம பேசியிருக்கிறோம். பயோடைவர்சிட்டி ஏன் தேவை, பயோடைவர்சிட்டியை ஏன் நாம் காப்பாற்றணும், பயோடைவர்சிட்டியை எப்படி காப்பாற்றணும் அப்படின்னா வகைப்பாட்டியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலமாக. வகைப்பாட்டியலை எப்படி செய்யணும், ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மட்டும் லைட்டாக நம்ம பேசியிருக்கிறோம். தட் இஸ் வாட் நாமன்கிளேச்சர். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா. ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.